ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் கறி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். புலாவுக்கு சைட் டிஷ், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக. அதுக்கு நமக்கு ஒரு காலிஃப்ளவர், 2 தக்காளி, ஒரு வெங்காயம் தேவைப்படும். அரைச்சி வச்ச மசாலா, இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தேவைப்படும். காலிஃப்ளவரை இப்படி நறுக்கிட்டு மஞ்சள் தண்ணியில் கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் காலிஃப்ளவரில் இருக்கிற ஜெம்ஸ் ஆகும். இப்போ நறுக்கி வச்சு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு வானொலி காய வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற மசாலா போட்டு அரைச்சிக்கலாம். பிரியாணி பட்டை இதில் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பொடி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ஆனியன் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ண மிக்ஸிலே 2 தக்காளி போட்டு அடிச்சுக்கலாம். தக்காளி அரைச்சாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதை நம்ம தக்காளி கலவையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன், தக்காளி இந்த கலவை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கலவை கொதிக்கிட்டோம். மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு கலரி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு அப்படியே விட்டால் காலிஃப்ளவர் கறி நமக்கு ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு இது வந்து நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி கட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவி ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.